ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும். இப்போது ஒரு கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி கட்டிங் போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அளவு ப்ளவுஸிலேருந்து தேவையான அளவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைலில், அதாவது நமக்குன்னு ஒரு கட்டிங் மெத்தட் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் வந்து நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங்க்கு தேவையான சில முக்கியமான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நான் அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன், சரிங்களா. இதை வந்து நான் அயர்ன் பண்ணல, எதுவுமே பண்ணல. கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது. அவங்க கொண்டு வரப்போவே நீட்டாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸை கரெக்டாக நேர் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணுங்கள். இடுப்பு பகுதிகிட்டையும் ஆம்கோல் ஜாயிண்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு பக்கமாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக ஷோல்டர்கிட்ட இடுப்பு சைடெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கழுத்து சென்டர் பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக வச்சுக்கணும், சரிங்களா. கீழே இந்த மாதிரி கிராஸ் இருக்கும், அது அப்படி தான் வரும், சரிங்களா. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கழுத்தோட சென்டர் பார்ட் தான் கணக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதிகிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு பகுதிக்கிட்ட மார்க் பண்ணினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லீவ் பகுதிகிட்ட தான் நம்ம வந்து எடுக்கணும், சரிங்களா. ஆம்கோல் ஜாயிண்ட் பகுதிகிட்ட தான் மார்க் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்லீவ் பகுதியை வந்துட்டு நல்லா மேலே நோக்கி, சரிங்களா, மேல் பக்கமாக வந்துட்டு ஸ்லீவ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து செஸ்ட் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெக்கோட வித்தும் ஷோல்டரும் மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வருதோ அவ்வளோ வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பேக் பீஸை ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து பேக் நெக்கோட ஹைட்டை வந்து எடுக்கலை, சரிங்களா. பேக் நெக்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவும் ப்ளவுஸ்லேருந்து டைரெக்டாக அப்படியே எடுத்துப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 13.5 இன்ச் கிடைக்குது, சரிங்களா. இப்போது நான் வந்துட்டு இங்கே கீழே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஷோல்டர்கிட்ட இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி நல்லா பீஸ் இழுத்து வச்சு தான் நான் வந்துட்டு எடுப்பேன். ஏன்னா ஹைட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமானாலும் பரவாயில்ல, குறைஞ்சிடக்கூடாது, சரிங்களா. குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போடுறதுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது, அவங்களுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படிங்கிறதுனால எப்பவும் நான் வந்து பேக் நெக்கோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லேருந்து இந்த மாதிரி தான் எடுப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்கோல் உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். ஆம்கோல் உயரம் வந்து 6 இன்ச் இருக்குது. ஷோல்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 5.5 இன்ச் இருக்குது. ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்த்து 6 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஷோல்டரும் 6 இன்ச்சு, ஆம்கோல் உயரமும் 6 இன்ச் வந்து இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட இருந்து ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கோட வித்து தான் மார்க் பண்ணணும். நெக்கோட வித்து வந்து பார்த்திங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட் 3 இன்ச் இருக்குது. ஸோ ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அடித்து திருப்பினதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், சரிங்களா. அதனால் இப்போ நான் வந்து 2.25 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கோட ஓப்பனுக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஆல்ரெடி பேக் நெக்கோட ஓப்பன் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதையே வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ப்ளவுஸ் கட்டிங்க்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்ஸையுமே வந்து எடுத்துட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, ஆம்கோல் பாயிண்ட் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் வச்சு ஆம்கோல் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு டவுட்டும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்ன அப்படின்னா எந்தெந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நாங்கள் ஆம்கோல் பாயிண்ட்டை எப்படி வைக்கணும், எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்காகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் ரவுண்ட் வந்து எனக்கு 8 இன்ச்சு கிடைக்குது. இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக 8 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போது நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இன்ச் பை இன்ச்சாக வந்து எங்களுக்கு அளவு எடுத்து காட்டுங்க, அப்போ தான் எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்குள்ளே நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ போடுறப்பவும் வந்துட்டு மறக்காமல் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து நம்ம இன்ச் பை இன்ச்சாக அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இனி வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நமக்கு பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபோல்டிங்கில் வச்சுருந்த பீஸை வந்து இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக நாம் வந்து லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஸ்லீவ் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்லீவோட ரவுண்டை மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்காகவும் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறமா அண்டர் ஆர்மையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அடிக்கை அளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 3 இன்ச் இருக்குது, சரிங்களா? ஏன்னா நம்ம பேக் பார்ட் கட் பண்ணுறப்போ கழுத்தோட அகலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.25 இன்ச் வச்சோம். தைச்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து 3 இன்ச் வரும் இல்லைங்களா? அந்த 3 இன்ச்சு வந்து இங்கே வச்சு நம்ம வந்து அடிக்கை அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடிக்கை அளவு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்டிச்சிங்காக ஒரு 2 இன்ச் வந்து இருக்கணும். ஸோ இப்போது நான் வந்துட்டு ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை செஸ்ட் ரவுண்டு வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3 இன்ச் இருக்குது இல்லைங்களா? அந்த 3 இன்ச்சையும் வந்து நான் 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். இனி நாம் வந்து ஸ்லீவோட ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கவர் தட்டு. நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பீஸ்க்கு வருது, சரிங்களா? இப்போ வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட்டிங் வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு தேவையான இடங்களில் வந்து நாட்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸை 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கவர் தட்டு எடுக்கணும், சரிங்களா? அப்படியே வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பீஸ்க்கும் கவர் தட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எதுக்கு வரும், பேக் எதுக்கு வரும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. ஆம்கோல் நாட்சஸ் வந்து 2லேயும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா? அங்கே விட்டுட்டு நம்ம வந்துட்டு ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து அளவு எடுக்கலாம். 2 நாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கிராஸ் கட்டிங்கில் போடுறேன். உங்களுக்கு நேர் கட்டிங் வேணும்னா நீங்கள் நேர் கட்டிங் வந்து போட்டுக்கோங்க. பேக் பீஸை வந்து இந்த மாதிரி கிராஸில் போட்டதுக்கப்புறமா அந்த பேக் பீஸை சுற்றியும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும், சரிங்களா? எல்லா பக்கமும், அதாவது ஃப்ரண்ட்டில், சைடில், அதே மாதிரி ஷோல்டர்கிட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் வந்து அவுட்டரில் தள்ளி நான் மார்க் பண்ணுறேன். எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுவோம். அந்த 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரா கூட பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் எப்போவும் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்துறதுனால அதே வந்து பழக்கம் வருது. நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பகுதிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் பீஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணதுக்கப்புறமா கிராஸ் ஒயரும் பஸ்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாட்டோட வித்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட ஓப்பன் மார்க் பண்ணிக்கலாம். டோட்டலாக நான் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறப்போ நம்ம ரெடி அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அங்கேருந்து தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். நான் வந்து இப்போது ரெடி அளவு 6.5 இன்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு 6 இன்ச் வச்சேன், இப்போ வந்து 6.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹூக் பட்டி சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி சைடு வந்து டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த இடத்துல கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மடக்கிட்டு
நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுங்க, கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச் இருந்தது. ஸோ ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடித்து தைச்சிருவோம் சரிங்களா, அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஸ் உயரம் எடுக்க போகிறோம். ஷோல்டர் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க சரிங்களா. 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு டாட்டோட எண்டு வந்து முடியும் இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வைங்க. ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும். பீஸ் வந்து இழுக்காமல் இருக்கிற மாதிரியே வச்சு அளவெடுங்க சரிங்களா. இப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட்லேருந்து கீழே நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கிராஸோட உயரம் வந்து கிடச்சிரும். டோட்டலாக வந்து 13.5 இன்ச் வந்து கிராஸோட உயரம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா லைன்ஸையும் நம்ம வந்துட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் சரிங்களா. பஸ்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராஸோட உயரம் 13.5 இன்ச் வச்சு இல்லைங்களா, அங்கேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கோட ஓப்பன்கிட்டையும் நம்ம வந்துட்டு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கொடுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு 13.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஃப்ரண்ட் சைடில். அதே சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதை விட 1 இன்ச் அதிகமாக வந்து சைடில் மார்க் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் டாட்டோட வித்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா லைன்ஸையுமே வந்து ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹூக் பட்டி சைடு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா 1.5 இன்ச் வச்சு, அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து அவுட்டரில் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த க்ராஸும் எடுக்கலை ஷோல்டர் லூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா. கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க லைனரே வந்து கட்டிங் போட்டுடுங்க. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்டே இருக்கீங்க, நிறைய டவுட் கேட்டு. ஸோ எல்லாத்துக்குமான டவுட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சரிங்களா. அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நானும் ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கவர் தட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பஸ்ட் பாயிண்ட்டுக்கிட்ட வந்து ஒரு நாட்சஸ் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து தான் கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு டாட் பிடிக்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு நான் நீடில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீடில் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா சாக் பீஸ் மார்க் விழுகலினா கூட நீடில் மார்க் வச்சு ஈஸியாக வந்து டாட் பிடிச்சிடலாம் சரிங்களா. கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகாது. அடுத்ததாக வந்துட்டு பேக் பீஸ் மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டிக்கான மெஷர்மெண்ட் தான் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.25 இன்ச் இருக்குது. ஒரு 1 இன்ச் சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பட்டி பீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் அப்ளை பண்ணி நம்ம கரெக்டாக எடுத்தோம்னாவே போதும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் சைடு ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைடில் 2.25 இன்ச் இருந்தது, அது கூட 3/4 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிட்டேன். பட்டியோட நீளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11.5 இன்ச் இருக்குது, அதையும் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.25 இன்ச் ப்ளஸ் ஒரு 1 இன்ச் சேர்த்து 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.25 இன்ச் ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச் சேர்த்து டோட்டலாக 3.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச் இருக்குது. ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து 3.25 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து சென்டருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம போட் சேஃப் கொடுத்து எடுத்தோம்னா பட்டி பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தேவையான அளவுகளை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஈஸியாக டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெகுலராக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.